இந்த ஸ்கூல் மண்டே அசம்பிளியில் சம்டைம்ஸ் பேசி பேசி எக்ஸ்டெண்ட் ஆகி 2வது பீரியட் மேக்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். கூட நின்றுட்டு இருக்க ஃப்ரெண்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாள், இதான் சான்ஸ் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு ஒரே அரட்டச்சத்தம் சந்தோஷமாக இருந்த காலனா போய் இப்போ என்னடானா ஐயோ ஓவராக சிரிக்கிறோமே, எங்கேயாட்டு போயிட்டு யார்கிட்ட மிதி வாங்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறதும். ஆனாலும் சரி சிரி சும்மா சிரி, இப்போ மூஞ்சி எப்படி இருக்கு அழகா அப்படின்னு நினச்சி அப்பப்போ சிரிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வாரம் நம்மளே இட்லி மாவு அரைச்சிக்கலாம், கரெக்டான அளவில் நைட்டே எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன். அரிசி அழகு போல் மிக்ஸி அரைச்சிட்டு இருந்தா. அப்புறம் என்ன நடந்துச்சோ, மிக்ஸி ஓட மாட்டேன்டுச்சு. நான் சுவிட்ச் போர்டு தான் காரணம், ஜாடி தான் காரணம், மாற்றி அரைச்சி பார்த்தாலும் ஆட்டோ கண்ணாடியே திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடுங்கிற மாதிரி அதை அரைக்கவே இல்லை. அப்புறம் ஜூஸர் இருந்துச்சா, அதில் வச்சு அரைச்சி முடிச்சிட்டேன். இதில் காலையிலக்கி அது இட்லி வந்தால் சரிதான் நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் தானே இருந்துச்சு, பேசாமல் இதில் வடையை போட்டுட்டு வெறும் அரிசி மாவில் இட்லி சுட்டு நம்ம ஒரு புது ரெசிபியை கண்டுபிடிச்சா என்னென்னா கண்டமேனிக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வேண்டான்னு இட்லி மாவையே அரைச்சி இந்த பன்னீர் ஒன்று பண்ணேன்ல, என் கண்ணே பற்றும் போல இருக்குது, என்ன ருசியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் நானும் கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பி ஓடிட்டேன்.